ஹாய், மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் 3 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நிறையாவும் நமக்கு கட்டுப்படியாகும். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி வந்து 6 தக்காளி சேர்த்துருக்காங்க. சேர்த்து தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ மீன் குழம்புக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம மசாலாவை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு வந்து புளியோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கை வச்சு கலராமல் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.